மை டியர் டிவைன் ஃபெமினைன்ஸ், இன்றைக்கி நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, ட்ரீம் இன்டர்பிரிட்டேஷன் பற்றி தான் வந்துட்டு நான் சொல்ல போகிறேன். ஸோ இது வந்துட்டு நம்மளோட இந்த ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் வந்துட்டு ஆரம்ப கட்டத்தில் இல்லைன்னா நமக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் ஆகிற டைமில், ஸோ அந்த மாதிரியான ஒரு டைமில் வந்துட்டு நமக்கு நிறையா ட்ரீம்ஸ் வரும், விவிட் ட்ரீம்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரிலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். அண்டு விவிட் ட்ரீம்ஸ்லாம் வந்துட்டு நமக்கு ட்ரீமில் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்க மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி நமக்கு இருக்கும். ஸோ அதெல்லாம் தான் வந்துட்டு விவிட் ட்ரீம்ஸ். அண்டு ஸோ இந்த மாதிரியான கனவுகள் எல்லாம் நிறையா வரும் நமக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் டைமில். ஸோ இது வந்து என்ன வந்துட்டு நமக்கு ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா, இந்த ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் ஆகுது அப்படிங்கிறது நம்ம எதை வச்சு தெரிஞ்சுக்கலாம்னா, நமக்கு ஆரம்பத்தில் இந்த மாதிரி நிறையா விவிட் ட்ரீம்ஸ், ஸோ இந்த மாதிரிலாம் வருது. அண்டு வந்துட்டு நிறையா கனவு வரும். அதில் வந்து ஒன்று என்ன அப்படின்னா வந்துட்டு ஸ்னேக்ஸ், நிறைய பாம்பு கனவுகள் வந்து வருது. ஸோ இது வந்து நமக்கு வந்துட்டு இந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில், முக்கியமாக இந்த ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் வந்துட்டு நமக்கு நம்ம ட்வின்னை மீட் பண்ணதுக்கு அப்புறம் இல்லைன்னா மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு குண்டலினி வந்துட்டு ஆக்டிவேட் ஆகும். நம்ம ட்வின் ஃப்ளேமை நம்ம மீட் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆயிரும் அவேக்னிங். ஸோ அதில் வந்து இந்த குண்டலினி அவேக்கனிங் வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகிரும். ஸோ அப்போ வந்து நமக்கு இந்த பாம்பு மாதிரியான கனவுகள் எல்லாம் நிறையா வரும். ஸோ இது வந்துட்டு ஒரு டைம் 2 டைம் வராது, ஒரு டைம் 2 டைம் வராது, பல டைம், அதாவது பல முறை வந்துட்டு இந்த மாதிரி கனவு வந்துகிட்டே இருக்கும், பாம்பு ரிலேட்டடாக கனவு. நமக்கே வந்துட்டு வியர்டாக இருக்கும், என்னடா இவ்வளோ கனவு வருது நமக்கு பாம்பு ரிலேட்டடாக அந்த மாதிரி. ஸோ இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நிறையா பாம்பு கனவு வருது அப்படின்னா அது வேறு ஒன்றும் கிடையாது, நமக்கு குண்டலினி அவேக்கனிங் வந்துட்டு ஆகப்போகுது. அந்த ஒரு பேஸ், அந்த ப்ரிமார்டியல் எனர்ஜி சொல்லுவாங்க, அது வந்துட்டு நமக்கு அவேக்கனிங் ஆகிருச்சு இல்லை ஆகப்போகுது, அதுக்கான ஒரு மீனிங் தான் அந்த ட்ரீம். ஸோ இந்த மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரில, பட் வந்து ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் இருக்கவங்க ட்வின் ஃப்ளேம்ஸ்க்கு வந்துட்டு முக்கியமாக இந்த ஒரு கனவு வந்து வர்றது வந்துட்டு இந்த குண்டலினி அவேக்கனிங் ஆக போகுது அப்படிங்கிறது தான் வந்துட்டு அது வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. அண்டு அண்டு ஸோ இந்த கனவு வந்துட்டு ஒரு டைம் 2 டைம் வந்துட்டு யூஷுவலாக வராது. ஸோ அது வந்துட்டு நார்மலாக வந்து இருக்கும். ஆனால் இந்த குண்டலினி அவேக்கனிங் டைம் அப்படிங்கும்போது வந்து பாம்பு ரிலேட்டடாக கனவு வந்துட்டு நிறையா டைம் வரும். அது கொஞ்சம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு கொஞ்சம் மந்த்துக்கே வந்துட்டு இந்த கனவு அப்பப்போ வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். இது வேறு ஒன்றுமே இல்லை, இது வந்து குண்டலினி அவேக்கனிங் ஆகுது அப்படிங்கிறது தான் வந்து இந்த கனவு ரெப்ரசன்ட் பண்ணுது. அண்டு ஸோ இதுதான் சொல்லணும்னு நினச்சேன். அண்டு அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு நிறையா ட்ரீம்ஸ் எல்லாம் வரக்க ஆரம்பிச்சிரும், நிறையா டிஃப்ரெண்ட்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். அண்டு சம்டைம்ஸ் நமக்கே வந்துட்டு ஆச்சரியமாக இருக்கும், நமக்கு வர ட்ரீம்ஸில் வந்து இப்போ ஒன்று வருது அப்படின்னா வந்து அது வந்து ரியலாக நடக்கிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்கும். இப்போ வந்து ரியாலிட்டியில் ஒன்று நடக்க போகுது அப்படின்னா வந்து அது வந்து நமக்கு முன்னாடி ட்ரீம்ஸில் வந்துடும். இப்போ என்னோடய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸில் நான் ஒன்று உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். எனக்கு இந்த 2021 ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் டைமில், ஸோ அப்போ தான் எனக்கு நிறையா இந்த மாதிரி விவிட் ட்ரீம்ஸ்லாம் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து எனக்கு என் ட்ரீமில் என் ஃப்ரெண்டு வந்துட்டு எங்கள் வீட்டுக்கு வந்து பத்திரிக்கை கொடுக்க வர மாதிரி ஒரு கனவு வந்துச்சு. என்ன இப்படி கனவு வருது அப்படின்ட்டு நான் இந்த மாதிரி அவகிட்ட வந்து
எனக்கு இந்த மாதிரி கனவு வந்துச்சுடி அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ அவள் சொல்கிறா என்கிட்ட, எனக்கு இந்த மாதிரி மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு அவள் வந்து சொல்கிறான். ஸோ அது வந்துட்டு எனக்கு யாருமே சொல்லாமல் அது வந்துட்டு எனக்கு அது கனவு மூலமாக வந்துட்டு தெரியப்படுத்துச்சு. ஸோ இந்த மாதிரி இட்ஸ் ஹேப்பனிங் நிறையா டைமு. ரியலாக நடக்க போகிற விஷயங்கள்லாம் வந்துட்டு நமக்கு முன்னாடியே கனவு மூலமாக தெரியறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாமே நடக்கும். அண்டு இன்னொன்று என்ன அப்படின்னா, நமக்கு கனவு மூலமாக வந்து ஸ்பிரிட் கைட்ஸ்லாம் கைட் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் எதுவும் வந்துட்டு மிஸ்டேக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களை வந்து கரெக்டான பாத்தில் கொண்டு போகிறதுக்காக கனவு மூலமாக வந்து ஏதோ ஒன்று கைடன்ஸ் கொடுக்குறது, அந்த மாதிரி எதுவும்னா இருக்கும். அண்டு இல்லைன்னா வந்துட்டு ட்ரீம்ஸ் வரும். அது வந்து ட்ரீம்ஸ் வரும். ஸோ அதை வந்துட்டு நம்ம காலையில் நோட் பண்ணி வச்சுக்கணும். நோட் பண்ணிவிட்டு அது வந்து என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம இப்போ நமக்கு வர ட்ரீம்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம நோட் பண்ணி வச்சுட்டு, ஸோ இதோட ட்ரீமில் வந்து என்ன மீனிங் இருக்கும் அப்படின்னு நம்ம வந்துட்டு பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது வந்துட்டு நிறையா டைம் இந்த ட்ரீம் வந்துட்டு நமக்கு ஏதோ ஒன்று சொல்ல வரும். ஸோ இதை வச்சு கூட நம்ம நிறையா இன்னர் ஒர்க்கு, நம்மளோட கரண்ட்டான ஃபீலிங்ஸ், எந்த ஸ்டேட்டில் இருக்கோம் நம்ம, ஸோ இது எல்லாமே வந்துட்டு இந்த கனவு வந்துட்டு நமக்கு ரெப்ரசன்ட் பண்ணும். அண்டு ஸோ இப்படி தான் நம்ம ட்ரீம் இன்டர்பிரிட்டேஷன் வந்துட்டு சம்டைம்ஸ் பண்ணலாம். ஸோ இதை நான் சொல்லணும்னு நினச்சேன். பிகாஸ் வந்து இது வந்து நான் முக்கியமாக எதை பற்றி பேசணுன்னு ஆசைப்பட்டேன்னா, இந்த குண்டலினி அவேக்கனிங் ஆகிற டைமில் வந்துட்டு ஸ்னேக்ஸ் அந்த சம்மந்தப்பட்ட ட்ரீம் வந்துட்டு நிறையா வரும். ஸோ அதை பற்றி நான் சொல்லணும்னு நினச்சேன். அண்ட் வந்து இன்னொன்று என்னென்னா வந்துட்டு ட்ரீம் இன்டர்பிரிட்டேஷன் பண்ணுறது மூலமாக வந்து அதிலிருந்து நமக்கு சில கைடன்ஸ் கிடைக்கிறதா இருக்கட்டும், அண்டு நம்மளோட கரண்ட்டான ஒரு மனநிலையை வந்துட்டு அது வெளிப்படுத்தும். நம்ம இப்போதைக்கு என்ன மாதிரி ஸ்டேட்டில் இருக்கோம் அப்படிங்கிறது. ஸோ அதை வச்சு நம்ம வந்து நம்மளே சரிப்படுத்திக்கிறதுக்கு வந்துட்டு இது ரொம்ப உதவியாக இருக்கும். அண்டு ஸோ அதனால தான் வந்துட்டு நான் அதை பற்றி பேசுகிறேன். அண்டு ஸோ சம்டைம்ஸ் இந்த ட்ரீம்ஸ் வந்துட்டு நமக்கு மறைமுகமாக சில இன்ஃபர்மேஷன்ஸை வந்துட்டு சொல்கிற மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ ஒரு யானையை கனவுல பார்க்குறது, இல்லைன்னா தர்பூசணி பழத்தை போயிட்டு அதை பறித்து சாப்பிட்ற மாதிரி, இந்த மாதிரி நிறையா இருக்குது. இந்த மாதிரி நிறையா மறைமுகமாக ஒரு பொருளை வந்துட்டு உணர்த்தும் அந்த ட்ரீம் வந்து. ஸோ இந்த மாதிரி ட்ரீம் இன்டர்பிரிட்டேஷன் பண்ணுறது வந்துட்டு எனக்கு ஆரம்ப கட்டத்தில் வந்துட்டு அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் என்ட்ரான புதுசில் எனக்கு இந்த மாதிரி நிறைய ட்ரீம்ஸ் எல்லாம் வரும். ஸோ அதை எல்லாமே வந்துட்டு நான் இன்டர்பிரிட்டேஷன் பண்ணிகிட்டு இருப்பேன். கூகுளில் சர்ச் பண்ணாலே வந்துட்டு நிறையா வரும். ஸோ அந்த மாதிரி வந்து நான் பார்த்துட்ருப்பேன். எனக்கு வந்துட்டு இது அந்த டைமில் வந்துட்டு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, இன்டர்பிரிட்டேஷன் பண்ணுறது அந்த மாதிரி. ஸோ இப்போ வந்துட்டு அதிகமாக ட்ரீம்ஸில் வந்துட்டு கவனம் வச்சுக்கிறது இல்லை.